ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸ் 6ல் க்ரோஷேவோட பேட்டர்ன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ இந்த சார்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இனி இது எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து செயின், ப்ளஸ் இல்லை இன்டூ எக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் க்ரோஷே, ஒரு டீ மாதிரி இருந்துச்சுன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, டீயில் வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா டபுள் க்ரோஷே, இதுவே டீயில் வந்து 2 ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வந்து நீங்களே வந்து சார்ட் பார்த்தே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு செயின், இந்த மாதிரி டாட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். இது எல்லாமே நம்ம சார்ட் பார்த்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளஸ் இல்லை வந்து எக்ஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா சிங்கிள் க்ரோஷே இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா டீ இருந்துச்சுன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, இந்த மாதிரி டீ இருந்துச்சுன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடணும். அடுத்தது டீயில் வந்து ஒரு ஸ்லாஷ் இருந்ததுன்னா டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். டீயில் 2 ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷே வந்து இப்படி ஒர்க் பண்ணணும். டாட் இருந்துச்சுன்னா ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போய்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஒரு சிம்பிளான சார்ட் பார்த்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கீழே வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கா, அப்போ அது எல்லாமே வந்து நம்ம செயின் போடணும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, அதில் 10 இருக்குது. அப்போ நம்ம வந்து 10 செயின்ஸ் வந்து இந்த மாதிரி போடணும். அது வந்து ஃபஸ்ட்டு ரோ. இது வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஸ்டெப் தான் வந்து நான் இதில் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் மேலே போட்டுட்டு திருப்பி இருக்கிற 10 ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டிருக்காங்க. சிங்கிள் க்ரோஷே வந்து ப்ளஸ் சிம்பிள் இல்லைனா இன்டூ சிம்பிளில் வந்து இருக்கும். இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போ அந்த செயின் எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்குது. நம்ம அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து செகண்ட் ரோ. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிக்கான சிம்பிளான சார்ட்டெல்லாம் பார்த்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணும்போது பெரிய இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிளான இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ரோ 3 ஸ்டார்ட் பண்ணும்போது சைடில் ஒரு செயின் இருக்குது. அப்போ நம்ம செயின் போட்டுட்டு இருக்கிற மற்ற எல்லா ஸ்டிச்சிலையும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். நீங்கள் வந்து நிறைய சார்ட் பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து கற்றுக்கலாம். மற்ற எல்லா சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லிப் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாட் இருக்கும் அந்த இடத்துல. நம்ம அதை வச்சு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி நான் வந்து 3 ரோ வந்து இந்த சார்ட் பார்த்து இப்போ போட்டுட்டேன். இப்போ நம்ம ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சார்ட் வந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து மேஜிக் சர்க்கிள் வந்து போட்டிருக்காங்க. ரவுண்டாக இருக்குது. அப்போ மேஜிக் சர்க்கிள் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 செயின் அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே போட்டுட்டேன். அப்புறம் டீ போட்டு ஒரு ஸ்லாஷ் இருக்குது. அப்போ அது வந்து நம்மளுக்கு டபுள் க்ரோஷேன்னு தெரியும்.
இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 12 இருக்குது. அப்போ வந்து 12 டபுள் க்ரோஷே வந்து அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இந்த 2 ரவுண்டு மட்டும்தான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வேணும்னா முன்னாடி அந்த இமேஜ் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை ரவுண்ட் ட்ரை பண்ண முடியுமோ அத்தனை ரவுண்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த 3 செயின் பக்கத்தில் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி தான் நம்ம சார்ட்டை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி 12 போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல முடிக்கும்போது ஸ்லிப் நோட் இப்படி போட்டுக்கிறேன். இனி அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ரோ அதே மாதிரி தான் 3 செயின் போட்டுட்டு அந்த 3 செயின் போட்ட ஸ்டிச்லேயே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதே ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும். நம்ம முன்னாடி கிளாஸ்லலாம் பார்த்துருக்கோம்ல, செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12 ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி அதே மாதிரி டாட் இருக்கனால ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வச்சு நம்ம முடிச்சுக்கணும். நான் இதோட இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 2 ரவுண்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போடணும். இப்போ நான் கடைசி ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து போடுறேன். நீங்கள் வந்து போன கிளாஸில் பார்த்த மாதிரி கலர் சேஞ்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டுக்கும். இப்போ அவ்வளோதான், ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் வந்து பின்னாடி வந்து ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, நான் வந்து இந்த ஹோல் இமேஜையும் வந்து லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 4 செயின் போட்டு அதில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 செயின் 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 செயின் 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், நமக்கு வேணுங்கிறத வந்து இப்போ நம்ம ஒரு டாய் வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா அதோட பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வரப்போகிற கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.